ஓப்போ மொபைல் எப்படி வந்து ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓப்போ மொபைல் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அங்கே சர்ச் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் வந்து ரீசெட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரீசெட் டு ஃபேக்டரி செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் எரேஸ் ஆல் டேட்டா இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கிளியர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபேக்டரி ரீசெட் பார்த்தீங்கன்னா வந்து ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரி ரீசெட் வந்து ஆகிறப்போ உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எரேஸ் ஆகிடும். நீங்கள் புதுசாக ஃபோன் வந்து வாங்கினப்போ உங்களோட ஃபோன் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் வந்திருக்கும். அதனால் உங்களுக்கு டேட்டா எல்லாமே வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்பாகவே அந்த டேட்டா எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து வேறு மொபைல் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எரேஸ் ஆல் டேட்டா கொடுத்துட்டு ஃபேக்டரி ரீசெட் அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணிடுங்க. ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஓப்போ மொபைலில் ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.